ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன சாப்டர்னா வெறும் ஒரே ஒரு சாப்டர் தான், 207. இதுதான் சீசன் 4ஓட லாஸ்ட் சாப்டர். எனக்கு எக்ஸாக்டாக தெரியல சீசன் 4ல் நான் இப்போ வரைக்கும் கவர் பண்ணதை அப்படியே கவர் பண்ணுவாங்களான்னு. ஏன்னா இன்னும் ஒரு பெரிய ஆர்க் இருக்குது, அது நான் சீசன் 5 போடலான்னு இருக்கேன். அண்ட் நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் அட்லீஸ்ட் 50 சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லைனா 50 லைக் கேட்டேன். பட் ரெண்டுமே நடக்கலை. சரி, இது ஒரு சாப்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ போடுறேன். அண்ட் இதுக்கப்புறமும் டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ்க்கு சப்போர்ட் கிடைக்கலனா சீசன் 5 நான் போடுவேனா போட மாட்டேன்னு தெரில. இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 25 லைக்காவது போடுங்க. சரி, ஓகே, இதுக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் சீசன் 5க்கு ட்ரையாவது பண்ணுவேன். இல்லைனா அது கூட போட முடியாது, அப்படியே சீசன் 4ஓடய நிறுத்திடுவேன். அண்ட் சீசன் 5 நான் எப்போ போடலான்னு இருக்கேன்னா நம்ம 600 சப்ஸ்கிரைபர் அடிக்கிறப்போ தான் நான் போடுவேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் ஐக்கான ஆனில் வச்சுக்கோங்க. எப்போ வேணாலும் நம்ம 600 சப்ஸ்கிரைபர் அடிக்கலாம், எப்போ வேணாலும் சீசன் 5 வரலாம். அண்ட் ஓகே, லெட்ஸ் கிக் ஆஃப் திஸ் வீடியோ. ஸ்டார்டிங்லேயே நம்ம டாக்கிமிச்சி அறக்க பறக்க எஞ்சி ஓடி வந்துட்டுருக்கான். மறுபடியும் நான் டைம் லீப் பண்ணி 12 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டேன்னு சொல்லிட்டு நம்ம டாக்கிமிச்சி வந்து 12 இயர்ஸ் பாஸ்ட்டுக்கு வரல, அவன் 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டான். அதாவது டோக்கியோ மாஞ்சி டிஸ்பேண்ட் ஆகி 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கான். இப்போ நம்ம டாக்கிமிச்சி வந்து ஒரு ஹை ஸ்கூல் பையன். நம்ம டாக்கிமிச்சி வந்து ஷாக் ஆகிட்டு இருக்க. பின்னாடி நம்ம டாக்கிமிச்சியை யாரோ கூப்பிடுறாங்க. யாரான்னு பார்த்தா நம்ம டாக்கிமிச்சியோட ஃப்ரெண்ட்ஸ் தான். நம்ம டாக்கிமிச்சி எல்லாருக்கும் அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு நாங்கள் எல்லாருமே ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு இருக்க. பின்னாடி நம்ம டாக்கிமிச்சி பின்னாடி ஹே டாக்கிமிச்சின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து கை போடுறான். இன்னைக்கு எக்ஸாமுக்கு படிச்சிட்டியாப்பான்னு சொல்லிட்டு கேட்க நம்ம டாக்கிமிச்சிக்கு யாருன்னே தெரியல. இது வேற யாரும் இல்லை, நம்ம ஹாக்காய் தான். முடிய வளர்த்துருக்கான். நம்ம ஹாக்காயும் உட்காந்தாலே எனக்கு தூக்கம் வருதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. டாக்கிமிச்சி ஹாக்காயான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு இருப்பான். இப்படி இருந்தா நம்ம ஹாக்காய் இப்படி ஆகிட்டான். இப்போ அப்புறம் இவங்க பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம டாக்கிமிச்சி வந்து சிஃபி எங்கன்னு சொல்லிட்டு தேடிட்டு வேகமாக ஓடிட்டு இருப்பான். அப்புறம் அங்கே சோஷியல் ஸ்டடி ரூமில் நம்ம சிஃபியோ இருப்பானா, இங்கே நம்ம சிஃபியோ வந்து மாங்காய் படிச்சுட்டு இருப்பான். நம்ம சிஃபியோ எதுக்குறா இவ்வளோ சத்தமாக பேரை கத்திட்டு வரேன்னு கேட்க இங்கே நம்ம டாக்கிமிச்சிக்கு கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிடும். நம்ம டாக்கிமிச்சி அப்படியே அழுதுகிட்டு நான் ஃபியூச்சரில் மைக்கி கூட ஹேண்ட் ஷேக் பண்ணி இப்போ வந்துட்டேன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்ம சிஃபி வந்து கன்ஃபியூஷன் ஆகி அப்போ நீ ஃபியூச்சர்லேருந்து வந்த டாக்கிமிச்சியான்னு கேட்பான். இங்கே நம்ம டாக்கிமிச்சி வந்து கண்டினியூ பண்ணுவான். அதுக்கப்புறம் நான் இங்கே வந்துட்டேன்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்ம சிஃபியோ வந்து சரி எப்படி வந்தேன்னு கேட்டால் அதுக்கு நம்ம டாக்கிமிச்சி கண்ணை தொடச்சிட்டு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஆனால் அவன் ஹெல்ப் மீன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லுவான். இங்கே வந்து எவனும் மரணடி வாங்கி படுத்திருப்பான். யாரா அடிச்சான்னு பார்த்தா நம்மளோட காக்கோ தான். இல்லை அடி வாங்கி மூக்கில் ரத்தம் தள்ளி இருக்கிறவன் மேலே காலை வச்சு மிதிச்சுக்கிட்டே இதை மறந்துடாத, டோக்கியோக்கு வேற எந்த டீம் தேவையில்லை, நாங்கள் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். டோக்கியோட நேம் போட்டிருக்க இடத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து கேண்டோ மாஞ்சின்னு போட்டிருக்கோம். லைக் அந்த டைமில் வந்து நம்ம போன் டைமுக்கு முன்னாடி கேண்டோ மாஞ்சின் தான் இருக்குது பேர், ஓகேவா. நம்ம சான்சு வந்து இன்னொருத்தனை அடிச்சு போட்டு அவன் மேலே உட்காந்து பார்த்துட்டு இருப்பான் இங்கே வியூ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம சான்சோட ஃபுல் நேம் வந்து ஹாருச்சியோ சான்சோ. இது ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னா ஒரு விஷயம் இருக்குது. பட் நம்ம சான்சோட நேம் வந்து எல்லாருமே ஹாருச்சியோன்னு தான் சொல்லுவாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சான்சோ வந்து அவனோட ஃபேமிலி நேம். இங்கே நம்ம மைக்கு வந்து மேட்ச்சில் நுழைஞ்ச ஹேக்கர் மாதிரி தனியாலாம் இருந்து எல்லாருமே சாச்சிருப்பான். அதுக்கப்புறம் சொல்லுவான் நீங்கள் மறுபடியும் வந்துட்டியா டாக்கிமிச்சி அப்படின்னு சொல்லிட்டு. லைக் அவன் ஃபியூச்சரில் வந்த டாக்கிமிச்சியை பற்றி சொல்கிறானான்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரில. பிகாஸ் நம்ம சிஃபியோக்கே இப்போ தான் நம்ம டாக்கிமிச்சி சொல்லியிருப்பான். அந்த டைமில் நம்ம மைக்கிக்கு எப்படி தெரிய வந்ததுன்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த கேண்டோ மாஞ்சியில் இருக்கிற மெம்பர்ஸை காட்டுவாங்க. அதோட நான் சீசன் 4 முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆர்க்கு இருக்குது, அதுதான் நம்மளோட ஃபைனல் ஆர்க்கு. அது நான் 5th சீசனாக போட்டுடுறேன். அண்ட் 5th சீசன் எப்போ வரும்னா நம்ம சேனலில் 600 சப்ஸ்கிரைபர் அடிக்கிறப்ப தான் வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆனில் வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா பை பை, see you later.